வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி வந்து டிஃபன் காம்போ பார்க்கலாம். இந்த சமயத்தில் வந்து வெந்தயக்கீரையும் ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும். வெந்தயக்கீரையில் குழந்தைகளை சாப்பிட வைக்கணும்னா நம்ம வந்து இந்த வெந்தயக்கீரையை வச்சு நல்லா பொடியாக வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதோட கூட நம்ம இப்போது கோதுமை மாவெல்லாம் ஆட் பண்ணி பூரியாக பண்ணலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் பன்னீர் பாஜி, இது ரெண்டும் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள், கடகடன் ஆகிடும் ரெண்டுமே. ஸோ இது என்னென்னு கேட்குறேன்னா, இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு, இது வந்து 2 ஹேண்ட்ஃபுல் வெந்தயக்கீரை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு போடுறேன். 1 கப்பு கடலை மாவு, காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஸோ மாவை நல்லா ஜோராக பிசைஞ்சு வச்சுட்டோம். மேலே காஞ்சி போகாத இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் விடுங்க போகிறோம். எண்ணெயை விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா கொஞ்ச நாள் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த சப்ஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரிட்டுடலாம். ஸோ இந்த பாஜி பண்ண போகிறோம். இது ரொம்ப சீக்கிரம் குவிக்காகிடும். இது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஜஸ்ட்டு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு குடமிளகா, ஒரு 1/2 பன்னீர், 200 கிராம்ஸில் 1/2 தான் எடுத்துட்டுருக்கேன். 100 கிராம்ஸ் பன்னீர் தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இப்போ இந்த சப்ஜி பண்ண போகிறோம். கடகடன் ஆகிடும். நம்ம பண்ணியிருக்கிற அந்த பூரிக்கு இந்த சப்ஜி கரெக்டாக இருக்கும். இதை விட ஜாஸ்தி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பட் இது கடகடன் ஆகிடும், ரொம்ப சீக்கிரமே ஆகிடும். இது ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போடுறேன். வெங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். சீஸில் தக்காளி, குடமிளகா, இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன். இந்த ஸ்டேஜில் இந்த பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கெச்சப் வந்து விட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 2-2.5 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கோம். ஜஸ்ட் எல்லாமே சேர்ந்து வேகிறதுக்கோசரம் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ரொம்ப குவிக்காகிடும். நான் கம்மியாக பண்ணியிருக்கேங்கிறதுனால உங்களுக்கு குவிக் ஆகிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா பண்ணினாலுமே ஹார்ட்லி இது 15 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். இந்த சப்ஜி கொத்தமல்லி போடலாம். ஸோ சப்ஜி ரெடி. இப்போ பூரி பொரிக்கலாம். ரெடி ஆகிடுது. இவ்வளோ பெருசு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் தோச்சு, ஏன்னா மாவில் தோச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் ஃபுல்லாக கசண்டாக போகும்.
பூரிக்கு மட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் அது நல்லா உப்பி வரும். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி வெந்தயக்கீரை பூரி, நம்ம வேறு புதினா பூரி அதெல்லாம் இருக்குது நிறையா, அதெல்லாம் பண்ணுறச்சே வந்து உப்புமான்னு கேட்டேன்னா சம்டைம்ஸ் அது உப்பாமல் போகலாம். பிகாஸ் அந்த கீரையோட அந்த சின்ன பார்ட், அந்த தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்ததுன்னா உப்பாது. அதனால வந்து பூரி நல்லா இருக்காதுன்னு இல்லை, கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நார்மல் பூரி புசு புசுன்னு உப்புற அளவுக்கு இது உப்புமான்னு கேட்டேன்னா சம்டைம்ஸ் அது உப்பாது, சம்டைம்ஸ் உப்பும். அது நம்மளோட இது பொறுத்தது. அது அந்த கீரையில் இருக்கிற அந்த குச்சி வந்திருந்ததுன்னா அது உப்பாது. ஸோ இது காயட்டும், பூரி பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கா என்னன்றது ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி மேலே எழும்பி வந்ததுன்னா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது கொஞ்சம் டிலேடாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் காயணும். ஸோ பூரி நன்னா எண்ணெய் காய்ச்சல் இருந்தால் தான் அது நன்னா வரும். தெரியுறதா, டக்குன்னு மேலே வந்துடுது பாருங்க. இது சரியானபடி காஞ்சிருக்கு. இப்போது நம்ம பூரி பொரிக்கலாம். நல்ல வெந்தயக்கீரை அப்படியே மணமாக இருக்குது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. இந்த பூரியும் இந்த சப்ஜி, சிம்பிள் சப்ஜியும் வெந்தயக்கீரை பூரியும் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ஒரு ஈவினிங் டைமுக்கு நீங்கள் டின்னருக்கு இந்த காம்போ எடுத்துக்கலாம். வீக்கெண்ட் சண்டேஸில் இது சாப்பிட்றதுக்கு ஹாப்பியாக குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவான், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக். நன்றி.